ஸ்தோத்திரம். நம்முடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். யோசுவா 1 அதிகாரம் வசனம். ஸ்தோத்திரம். சேர்ந்து வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். மறுபடியும் ஒரு வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இந்த வசனத்தினூடாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உட்காருவோம். தொடர்ச்சியாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கவனித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் முற்றுமுடிய ஜெயம் தருகிற தேவன், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் எல்லா இடங்களிலேயும் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதற்காகத்தான் அந்த வெற்றி பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாய் உள்ள நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் தேவன் சில வார்த்தையை தந்தார். சோத்ரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையால் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை சொல்லலாமே என்கின்ற பதத்திலே நாம் சிந்தித்தோம். சோத்ரம். இன்றைக்கு இந்த வசனத்தின் ஊடாக கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை சொல்வாரார். தமிழ்ல இந்த புஸ்தகத்திலே இந்த வார்த்தையிலே ஸ்தோத்திரம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை தமிழ்ல இப்படிதான் இருக்கு. ஆனா ஆங்கில அர்த்தத்திலே நாம் வாசிக்கும் போது, this book of the law shall not depart out of thy mouth, but thou shalt meditate therein day and night, that thou mayest observe to do according to all that is written therein. For then thou shalt make the way prosperous, and then thou shalt have good success. சோத்ரா. நீ புத்திமானாய் இருப்பாய் என்ற வார்த்தையை ஆங்கிலத்திலே சோத்ரம், உனக்கு நல்ல சக்சஸ், சோத்ரம், நல்ல வெற்றி, சோத்ரம். அப்போ ஒரு விஷயம் புரிகிறது. இந்த புஸ்தகத்திலே இருக்கதான இந்த வசனத்தை வாசிக்கும் போது உனக்கு நல்ல சக்சஸ் வாழ்க்கையிலே வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ உங்க கையில இருக்கிற பைபிளை லைட்டா அப்படி கையில தூக்கி சொல்லுங்க, என் கையில நல்ல ஒரு சக்சஸ் மேனுவல் இருக்கிறது, என் கையில நல்ல சக்சஸ் மேனுவல் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பைபிள் இல்லாதவர்கள் தயவு செய்து பைபிளை விலை கொடுத்து வாங்குவீர்களாக, பைபிளை விலை கொடுத்து வாங்குவீர்களாக. சோத்ரம். இலவசமாய் கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு என்ன செய்யாது, இருக்காது. சரியா? அதனால இத விலை கொடுத்து என்ன செய்ய வேண்டும், வாங்கணும். ஏனென்றால் நம்முடைய பல பரிசுத்தவான்கள் இந்த ஒரு புஸ்தகத்துக்காக ஜீவன் விட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு புஸ்தகத்துக்காக. இந்த புஸ்தகம் சோத்ரம் மொழிபெயர்க்கப்பட்டதற்கு எபிரேயத்திலிருந்தும் கிரேக்கிலிருந்தும்
மொழிபெயர்க்கப்பட்டதற்கே உயிரோடு எரித்து கொன்றவர்கள். சோத்திரம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் படிக்கிறோம். அது அந்த ராஜா பண்ணின ஒரு பெரிய வேலை என்னவென்றால், சோத்ரம், அன்றைக்கு இருந்த ஒரு பாதிரியார் வில்லியம் டிண்டல் நினைக்கிறேன், அவர் வேதத்தை மொழிபெயர்த்தார் என்பதற்காகவே தீ வச்சு கொண்டாங்க. சோத்ரம். அந்த அரசன் பின்பு மனம் மாறினபடியால் தான் அந்த மொழியாக்கத்துக்கு கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தெரிய வேண்டும், இந்த வேத புஸ்தகம் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கே அவ்வளவு கடினமாக இருந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக, வேதம் லகுவாக எல்லார் கையிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பரிமாறப்பட்டு இருக்கிறது. இதை வாங்குகிற தேவ ஜனங்கள் இதை பத்திரமாய் வீட்டில் வைத்திருக்க கூடாது. சிலர் வாங்குவாங்க, அழகா ஷோகேஸ்ல இருக்கும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகிறோம் என்று தெரிவதற்காக வேதத்தை தூக்கி கொண்டு எரிசுவார்கள், வருவார்கள், அடுத்து அது வச்சு இடம்தான். அப்படி இருக்கக்கூடாது. இந்த வேதத்தை நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சக்சஸ் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாழ்க்கை சக்சஸ் ஆகணும்னு சொன்னா இந்த வேதத்தை நீங்க வாசிக்க வேண்டும். இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும். ஒன்னு ரெண்டு காரியத்தை சொல்லிட்டு வசனத்துக்குள்ள வருகிறேன். தமிழ் வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். சோத்ரம். இந்த நம்ம இந்த பைபிள் வாசிக்கும் போது பரிசுத்த வேதாகமம் என்று வாசிக்கிறோமே, இதுல வாசிங்கன்னா புதுசா வாங்குறவங்களுக்கு இப்ப நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து விட்டது. சோத்ரம். திருத்தொல் வேதாகமம் இருக்கிறது, பல பைபிள் சொல்லு. இதுல நமக்கு இந்த பைபிள்ல பின்னால போட்டிருப்பாங்க, ஃப்ரண்ட்ல போட்டிருப்பாங்க தமிழ் பைபிள் ஓவின்னு போட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஓல்ட் வெர்ஷன். ஓல்ட் வெர்ஷன். நீங்க பைபிள்ல முன் பக்கத்தை நீங்க பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா தமிழ் ஓவின்னு போட்டிருக்கோம், ஓல்ட் வெர்ஷன். இந்த பழைய மொழியாக்கத்தை தான் நம்ம சபைகளில் நாம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். இது இல்லாமல் நிறைய, இது பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா மூலமாக, இந்திய வேதாகம சங்கத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இது மாத்திரமல்லாமல் பல நபர்கள், தனி நபர்கள், சோத்ரா, அவர்கள் விருப்பப்பட்டு வேதத்தை மொழியாக்கம் பண்ணி விநியோகம் பண்ணுவதும் உண்டு. சொல்லோவிய வேதம், தானியல் ரெஃபரன்ஸ் பைபிள், இப்படியெல்லாம் நமக்கு தமிழிலேயே இருக்கிறது. இது மாத்திரமல்ல, சில அமைப்பினரும் கூட பைபிளை இப்போதுள்ள வார்த்தையின்படி, இப்போதுள்ள நவீன லாங்குவேஜுக்கு தக்கதாக சில வார்த்தைகளை மாற்றி திருத்தலாக தருகிறார்கள். சோத்ரா. அது பயன்படுத்துவது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். நானும் சில சமயத்தில் சில வார்த்தைகள், தமிழ் வார்த்தையின் அர்த்தத்தை பார்ப்பதற்கு அதை பயன்படுத்துவது உண்டு. ஆனா அதை ரெகுலரா வாசிப்பதில், பைபிள் ரெகுலரா வாசிக்க இந்த பைபிள் தான் வச்சிருக்கிறேன். சோத்ரா. இது மாத்திரமல்ல, நீங்க ஆங்கிலத்தில் கொஞ்சம் தெரியும் என்று சொன்னால், ஆங்கிலத்தில் நிறைய மொழியாக்கங்கள் உண்டு. சோத்ரம். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், என்கேஜிவி. நம்ம ஸ்தாபனத்தில் இந்த டெஸ்ட் போட்டிகள் இதெல்லாம் நடக்கல, இதுக்கு எல்லாமே என்கேஜிவி பைபிளை தான் நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, என்ஐவி நிறைய இருக்கு, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். அதுல சில வசனங்கள் இருக்காது, சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். சில வசனங்கள் இருக்காது, சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் சோத்ரம், அந்த அடிக்கோடு அதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும், அதனுடைய சிலது தேவையில்லைன்னு சொல்லி ஒமிட் பண்ணுவார்கள். இப்படி நிறைய பைபிள் உண்டு. RSV கொஞ்சம் நன்றாக, ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் சொல்லி ஒரு பைபிள், அது நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும், நன்றாக இருக்கும். ஆம்பிளிஃபைட் பைபிள் உள்ள சில வசனங்களை நான் பயன்படுத்துவது உண்டு. ஏனென்றால் அது ஆம்பிளிஃபைட் பைபிள் சொன்னா விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஒரு வசனம், அந்த வசனத்தின் அர்த்தங்கள், கருத்தை என்ன செய்யும், விரிவாக்கம் பண்ணி கொடுக்கும் அந்த வசனம். அப்போ அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். சோத்ரம். அவர் உங்களை விசாரிக்கிறவன் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. தமிழ் அவ்வளவுதான் இருக்கும். சோத்ரம். ஆனா விரிவாக்கம் செய்யப்பட்ட ஆம்பிளிஃபைட் பைபிளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவலைகள் என்று வரும்போது அதுல நிறைய கொடுத்திருக்கும். தனிமை, ஏமாற்றங்கள்,
கண்ணீர், இப்படி நிறைய விஷயம் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்க. இது எல்லாருமே என்ன செய்வாங்க, ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்ஸ் இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணுகிறார். ஒன்று. இன்னொன்று நல்லா தெரியணும், பைபிள்ல நிறைய அச்சுப்படைகள் உண்டு. பைபிள்ல நிறைய அச்சுப்படைகள் உண்டு. சரியா? ஸ்தோத்திரம். டிரான்ஸ்லேஷன் மாறி மாறி வரும்போது, பிரிண்டிங் மாறி மாறி வரும்போது தப்புகள் வரும். சமீபத்தில் எங்க மினிதான் இந்த பைபிள் ஹேண்ட் ரைட்டிங், இந்த கையெழுத்துல எழுதி அனுப்புற ஒரு போட்டியில பங்கெடுத்தா. ஸ்தோத்திரம். அவங்க அப்போ கேட்டாங்க, நீங்க எந்த பைபிளை பயன்படுத்துகிறீர்கள்? ஏனென்றால் அந்த பைபிள் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஓவி 547 57Z சோத்ரா, இப்படி ஒரு பிரிண்ட். சோத்ரா இந்த பிளேட் போட்டு பிரிண்ட் பண்றவங்க தெரியும். அது இந்த நம்பர் மாறும்போது சில விஷயங்கள் தப்பு தப்பா கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி மாத்தி, கருத்து மாறாது. சில புள்ளிகள், சில வள்ளிகள் வித்தியாசப்படுவதற்கு வாய்ப்புகள் தமிழ் வேதாகமத்திலேயே உண்டு. ஏன்னு சொன்னா, சில போட்டிகளை திருத்தும் போது எங்க பைபிள் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, சிலருக்கு பைபிள் அப்படி இருக்கும். அதெல்லாம் பார்த்து பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் மார்க்கெல்லாம் போட்டு கொடுங்க. பாவம், பிரைஸ் லார்ட், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் அவங்க பயன்படுத்துகிற பைபிள்ல அப்படிதான் புள்ளியும் கோலன் செமிகோலன் எல்லாம் என்ன செய்யும், இருக்கும். சரியா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சரி சரி, அப்போ இது கவனிக்கணும். இந்த பைபிள் ஒரு சக்சஸ் மேனுவல். ஏனென்றால் வேத வசனம் என்று சொல்லுவது, சோத்திரம், வேதம் எழுதப்பட்டது யார் மூலமாக என்று சொன்னால் தேவனுடைய ஆவியினால் எழுதப்பட்ட புஸ்தகம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 3, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா எழுத்துக்களும் எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வேதமானது பல நூற்றாண்டுகளாக எழுதப்பட்டது. மோசே வாழ்ந்த காலம் என்ன, மல்கியா வாழ்ந்த காலம் என்ன, சும்மா நம்ம பைபிள் இதுலயே நம்ம பார்த்தா கிட்டத்தட்ட கிமு 3000, மல்கியா வாழ்ந்து கிமு 400, கிறிஸ்துவுக்கு முன் 400 வருஷம். அப்ப இவ்வளவு நீண்ட காலங்களாக பல ஆசிரியர்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை தேவ ஆவியானவர் குறிப்பிட்ட மனிதனை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்ட வசனங்கள். இதை கொஞ்சம் கூட பேதுரு இப்படி சொல்வார். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களில், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லி தந்த வசனங்கள் தான் நம்ம கையிலே தேவன் தந்திருக்கிற வேதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்தின் ஆசிரியர் என்று சொன்னால் சரியாக கர்த்தருடைய ஆவியானவர். அவர்தான் நாம் நம்மை சிருஷ்டித்ததான அந்த சிருஷ்டிப்பு காலத்திலே இருந்தே மனிதனை உண்டாக்கின நோக்கம் அவருக்கு நன்றாக தெரியும். அவர் நம்மை குறித்து நாம் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன விதத்தில் வாழ வேண்டும் என்கின்ற அத்தனையும் இந்த வேதத்தில் தேவன் எழுதி தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்திலே இந்த வேத வசனத்தை வாசிக்கதான வேளையில் உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கதான வேளையில் அங்கே அழகாக ஆண்டவரே சொல்லி தருகிறார். சோத்திரம். இந்த வேதத்தை வாசிக்கிற மனுஷன் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு இதே வார்த்தையை மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்வார். தேவனுடைய வாயிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். நீங்க பிழைக்கணும்னு சொன்னா 2 விதம் உண்டு. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். 2வது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினால் மனுஷன் பிழைப்பான். நீங்க பிழைக்கணும்னு சொன்னா பைபிளை பாருங்க. உங்க பிழைப்புக்கு ஏற்ற அத்தனை விஷயங்களும் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவாக இருக்கும். நீங்க பிழைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை தேவன் நமக்கு தருவார் என்று சொன்னால் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ வசனத்துக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த வசனம் வாய்க்க பண்ணும். ஒரு வார்த்தையை தேவன் தருவார் என்றால் அது வீணாக திரும்ப வராது. அது எதுக்குன்னு அனுப்பினாரோ அதை வாய்க்க பண்ணுவதற்கு வசனம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனமானது சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்களை வாசிக்கதான வேளையில் அது நம்முடைய ஆத்துமாவை என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை குறைவற்றதாக இருக்கும். கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. நல்ல பார்வை வேண்டும் என்று சொன்னால் வேதம் வாசிப்போம். இந்த வேதத்திலே நம்மை உயிர்ப்பிக்க கூடியதான எல்லா விஷயங்களும் இருக்கிறது. பேத எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னு யார் சொன்னாலும் அந்த பேதையை ஞானியாக்குவதற்கு இந்த வேத புத்தகம் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் சொல்லுகிறேன். நான் திருச்சியிலே ஊழியம் செய்த நாட்களில் ஒரு சகோதரன், அவர் ஹிந்து மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய அனுபவத்திலே வந்தவர். சோத்திரம். அவருடைய பின்னணி ரொம்ப மோசம். ஸ்கூலுக்கே போனது இல்லை. மார்க்கெட்டில் தான் அவருடைய வாழ்க்கையே. சோத்திரம். திருச்சியிலே காந்தி மார்க்கெட்டில் அவருடைய வாழ்க்கையே. சோத்திரம். அவர் நம்ம வேதத்தை அறிந்த பின்பு ஒரு நாள் நான் வீட்டில் போய் பார்க்குறேன். ரெட்டவரி நோட்டில் எழுத்து கூட்டி அவர் எழுதி வாசிக்கிறார். சோத்திரம். ரெட்டவரி நோட்டில் எழுதுகிறார். சோத்திரம். இன்னைக்கு பார்த்தா கொஞ்சம் பெரிய ஆள் ஆயிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எழுத படிக்க தெரியாத ஆளுக்கும் இந்த வேத புஸ்தகத்தை ஒரு மனுஷன் ஒழுங்கா வாசித்தால் தேவன் அவனை ஞானியாக மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். 119ஆம் சங்கீதம் 100ஆம் வசனத்தை நாம் வாசிக்கதான வேளையில் அங்கே நம்ம பார்க்கிறோம். சோத்ராம் 98 வாசிக்கிறேன். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது.
உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களை விட முதியவர்களை விட ஞானமுள்ளவனாய் இருப்பதற்கு இந்த வேதம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசித்தால் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவை ஞானத்தையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹைவேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க வேகம் விவேகம் அல்ல. விவேகம் வேணும்னா பைபிள் தான். உங்க வாழ்க்கையிலே ஞானம், அறிவு, விவேகம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றுக்கும் இந்த வேதம் போதுமானதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசுதாமே சொல்லுவார் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிறது. அப்ப ஆவியாய் ஜீவனாய் இருக்கிற இந்த வசனத்தை நம்ம கரெக்டா வாசித்தால் இதனால மிகுந்த பிரயோஜனம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேதத்துல ஒரு பெரிய ரிஸ்க் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த பலரும் வேதத்தை மறந்துடுவாங்க. ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்கதை கூட என்ன செய்வாங்க? மறந்துடுவாங்க. மறக்காதீங்க. ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நான் வாசிக்கும் போது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அதோடு நிறுத்திடலாம் ஆண்டவர். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அப்ப நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பிள்ளைகளை தேவன் நினைவிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை மறக்கப்படாது. வேதத்தை மறக்க கூடாது. ஸ்தோத்திரம். எவ்வளவு தூரம் கருத்தாக இந்த வேதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். இந்த வேதத்திலே உள்ள விஷயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இதே ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அந்நிய காரியமாய் நினைக்கிறார்கள். என்னவோ வேதம் வாசிக்கலன்னா அப்படி அப்படின்னு என்னெல்லாம் பேசுவாங்க சிலர். வேதத்தை கட்டாயம் வாசிக்கணும். இதை நீங்க மறந்துட்டு ஆண்டவர் கூட சொல்வார், வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்குமா? அருவருப்பா இருக்கும். வேதம் வாசிக்க மாட்டேன், வேதம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஊக்கமா ஜெபம் பண்றேன்னு சொன்னாலும் கதை நடக்காது. நீங்க தேவன் நிறைய மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் ஒரு ஜெபம் பண்ணுவார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்ப இந்த வேதத்திலே நிறைய அதிசயம் இருக்கு. இந்த வேதத்திலே நிறைய அதிசயம் இருக்கு. அப்ப இந்த அதிசயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்கணும்.
ஸ்தோத்திரம். வேதத்தை படிச்சு வேதத்தை வாசித்தால் கர்த்தருடைய அற்புதம் நன்மை என்ன செய்யும்? கட்டாயம் வாழ்க்கையிலே வெளிப்படும். ஸ்தோத்திரம். வேதத்தை வாசிக்காம இருந்துட்டு, ஸ்தோத்திரம், வேதத்தை கை கொள்ளாம இருந்துட்டு, வேதத்தை வாசிட்டு தானே கை கொள்ளணும். ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை நன்றாய் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்ம ராஜன் வந்திருக்கா, ராஜன் வீட்டு வாசல்ல ஒரு வசனம் போடு இருக்கு. ஸ்தோத்திரம், நல்லா இருக்கும் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்தை வாசிங்க, நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. வாழ்க்கையில வெட்கப்பட்டு போக கூடாதா? பைபிள் வாசிக்கணும், கருத்தாய் வாசிக்கணும், நல்ல முயற்சி எடுத்து வாசிக்கணும். அப்படி வாசித்தாதான் இந்த வசனத்தினாலே உங்களுக்கு நல்ல வெற்றி வரும். இந்த வேதத்தை நீங்க படிக்கும் போது நம்மை உண்டாக்கின நோக்கம் ஆதியாகமத்தை பார்க்கலாம். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த நோக்கம் அங்கே சொல்லி இருக்கிறது. ஈசாக்கை குறித்து சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு சாம்பிளாக காட்டிட்டு, இவர்களை போல நான் உன்னையும் அழைத்திருக்கிறேன், உனக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டு என்று இந்த வேதம் சொல்லுகிறது. புரியலையா நான் சொல்றது? அன்னைக்கு ஆதாம் ஏவாளை உருவாக்கின போது என்னெல்லாம் திட்டங்களை கொடுத்தேனோ அதே திட்டம் உனக்கும் உண்டு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்தின போது என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தேனோ, அவர்களை எப்படியெல்லாம் வைப்பேன் என்று சொன்னேனோ அது எல்லாம் உனக்கும் உண்டு. இப்படி தேவன் சொல்லி எழுதி தந்திருக்கிறார். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில், ஸ்தோத்திரம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம் அல்ல, நமக்காகவும் அல்லது எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப எனக்காக எழுதி கையில தந்திருக்கிறார். இந்த புக்கை வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், எனக்கான காரியத்தை எழுதி என் தேவன் என் கையிலேயே தந்திருக்கிறார். அப்ப இந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருக்குது என்பதை நாம் படிச்சு பார்க்க வேண்டும். நான் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? படிச்சு பார்க்க வேண்டும். படிக்காம இருந்துட்டு யாரோ சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் மருதுக்குச்சியில் தான் ஊழியம் செய்யும் போது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு சபையின் பெரிய ஒரு போதகர், பெரிய ஒரு விசுவாசி, ரொம்ப வயசானவர், சோத்ரம். நான் நினைக்கிறேன் அன்னைக்கே அவருக்கு 90 வயசுக்கிட்ட இருந்திருக்கும். ரொம்ப வயசான மனுஷன், 80 வயசுக்கு மேலே கண்டிப்பா இருக்கு. ஒரு நாள் பேசிக்கொண்டு, பாஸ்டர் பைபிள் இப்படி இருக்கு இல்லையான்னு ஒரு வசனத்தை எடுத்து ஒரு வார்த்தை வச்சுறேன். நான் சொன்னேன், ஏன் பைபிள் அப்படி இல்லையேன்னு. ஏன் பைபிள் அப்படி? அப்ப எல்லாரும் சொல்றாங்களே, சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கணும்னு இல்ல, சொல்றதெல்லாம் பைபிள்ல இருக்கணும்னு இல்ல. பைபிள்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணும். பைபிளை கட்டாயம் செய்ய வேண்டும், வாசிக்க வேண்டும். அப்ப வாசிக்கதான வேளையில் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். ஏசாயா 34ஆம் அதிகாரம், ஏசாயா 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 34:16 ஒரு ஆள் வாசிங்க. தேடி வாசியுங்கள், இதுக்குதான் நானே வாசிறது. இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். அப்ப இந்த வேதத்திலே உள்ள விஷயங்களை நீங்க தேடி வாசிக்கணும். இந்த வேதத்திலே எல்லாமே இருக்கு.
என்னென்ன தேவையோ எல்லாவற்றை பற்றியும் இந்த வேதத்திலே சொல்லி இருக்கிறது. குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. தனி மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நம்முடைய பொருளாதாரம், கையின் பிரயாசம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. குறிப்பாக நம்ம சபையில சனிக்கிழமை காலையில ஜெபத்தில் பொருளாதாரத்திலே தேவன் எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறார், நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படிலாம் வரலாம் என்பதை சில வாரங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். தேவைப்படுகிறவர்கள் வந்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். சில சகோதரர்கள் நிறைய வராங்க, சகோதரர்களே பலர் வரவில்லை. வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்திலும் தான் சொல்லுகிறோம், வெற்றி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும், குடும்பம் வெற்றியா இருக்க வேண்டும், தொழில் வெற்றியா இருக்க வேண்டும். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் எதெல்லாம் வெற்றி சிறக்கப்படுகிறார் வேதத்திலே வாசிங்க. தொழில் எப்படி இருக்க வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்லி தருகிறது. வாலிப பிள்ளைகள் உலகத்திலே வாடும்போது காதல், இது ஒரு பெரிய பிரச்சனை. வேதத்திலே தெளிவாய் சொல்லுகிறது. உன்னத பாட்டு புத்தகத்தில் இருக்குது. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் தீனாள் என்கின்ற ஒரு சகோதரியை குறித்து படிக்கலாம். என்னெல்லாம் பிரச்சனை வந்தது என்று வேதம் எழுதி இருக்கிறது. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் தாமார் அம்னோன் வாழ்க்கை படிக்கலாம். எப்படி வெறுப்பாய் வெறுத்தான், எல்லாம் பைபிள் இருக்கு. சிலர் ஏமாந்து போய் கண்ணை தள்ளிக்கிட்டு அழுது பிடிச்சிட்டு, இது எதுக்கப்பா பைபிள்ல கையில தந்திருக்கிறாங்க, டெய்லி வேதத்தை வாசிங்கன்னு வீட்டுல சொல்லுவாங்க, சண்டே ஸ்கூல்ல சொல்றாங்க, சபையில சொல்றோம், வாசித்து பாருங்களேன். தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி நடத்துகிறார், என்ன விரும்புகிறார், நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செஞ்சா மேல வரலாம், எப்படி என் வாழ்க்கை சக்சஸா இருக்கலாம் என்பதற்கு வேதம் போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சக்சஸா வரணும், வாழ்க்கை நல்லா வரணும் என்பதற்காக சிலர் வெளியே போய் என்னென்னவோ முயற்சி பண்ணுகிறார்கள். நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் போறாங்க, நல்லது, நான் வேண்டாம் சொல்ல, கட்டாயம் வேண்டும். ஆனா நல்ல சக்சஸ் மேனுவல் தான் கையில இருக்கு. நல்ல ஒரு சக்சஸ், குட் சக்சஸ், நல்ல சக்சஸ் உனக்கு வருவதற்கு கையில இருக்கு. இத படிக்காம வேற என்னமோ படிச்சா, வேற படிக்கணும் சொல்லல, கட்டாயம் படிக்கணும், எவ்வளவு படிக்க முடியுமா படிங்க. இத படிக்காம, பேசிக்கா இத படிக்காம, வாய்ப்பாடு படிக்காம கணக்கு செய்ய முடியாது, தெரியுமா இல்லையா? 16 16 256 ஒரு வாத்தியாரிட கொட்டு வாங்கி படிச்சா தான் அதை செய்யும், நிலவன நிற்கும். படிக்கணும். இது நான் படிக்க மாட்டேன், நான் மேக்ஸ்ல பெரிய புலியாக்கம் சொன்னா எப்படி? அதே போலதான் வேதத்தை நீங்க படிக்காம வேற எது படிச்சாலும் பெரிய ஒரு சாதிக்க போறது கிடையாது. வேதத்தை படிச்சு பாருங்க. சோத்ரம், சிறந்த ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதா இருக்கும். சோத்ரம், நல்ல சுத்தமான தெளிவான ஞானம் உனக்கு வேணா இந்த பைபிள்ல இருக்கு. வாழ்க்கை சக்சஸ் ஆகணுமா, பைபிளை படிச்சா போதும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதத்திலே நீங்க தேடி வாசிக்கிறதான வேளையில் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான காரியங்களை படிக்கலாம். நல்ல ட்ரேடிங் நீங்க படிக்கணுமா, சோத்ரா, இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதுக்கு ட்ரேடிங் எல்லாம் படிக்கிறாங்க, நல்லது. ஸ்டாக் மார்க்கெட் படிக்கிறாங்க, படிங்க, நல்லது, வேண்டாம்னு சொல்லல, படிங்க. ஆனா எங்க பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28 29 வசனம், 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சூப்பர் ட்ரேடிங் எங்க பைபிள்ல இருக்கு பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன மாதிரி வியாபாரம், எப்படி எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு வியாபாரம் பண்ணாங்கன்னு பைபிள்ல இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பைபிள் இதெல்லாம் இருக்கா? வாசிங்க, தேடி வாசிங்க.
குணசாலியான ஸ்திரீயை குறித்து நீதிமொழிகள் 31:24 அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஒரு நிலத்தை பார்க்கிறாள், விலை பேசுகிறாள், அட்வான்ஸ் கொடுக்கிறாள், வாங்குகிறாள். சோத்ரம் சகோதரிமாரே, உங்களுக்கு தேவன் எவ்வளவு கிருபை தந்திருக்கிறார். நீங்க நினைச்சா உங்க குடும்பத்துக்கு நல்ல சொத்து வாங்கலாம். நீங்க நினைச்சா புத்திர ஸ்ரீ தன் கைகளால் வீட்டை செய்கிறாள், கட்டுகிறாள். எல்லாமே உங்க கையில இருக்கு. சோத்ரம் நீங்க நினைச்சீங்கன்னா நல்ல வீடு வாங்கலாம், நல்ல சொத்து வாங்கலாம், உங்க வாழ்க்கை வெற்றியாய் கொண்டு போகலாம். எல்லாமே இந்த வேதத்தை சொல்லி இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஐயாமாடைய உழைப்புகள் வீணாய் போகாதபடிக்கு நீங்கள் முயற்சி செய்ய முடியும். வேதம் அவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. வியாபார கப்பல். சோத்ரம் இந்த வியாபார கப்பலிலே அந்த சாலமோனுடைய வர்த்தக கப்பல்ல பாத்தீங்கன்னா தங்கம் வருது, வெள்ளி வருது, பல வர்ண அந்த வாசனை மரங்கள் வருது, என்னென்னமோ வருது. குரங்கு கூட வாங்கிட்டு வந்து வித்தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ட்ரேடிங் படிக்கணுமா? பைபிளை பாருங்க, எப்படியெல்லாம் அதை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. வேதத்தில் உள்ள மகத்துவங்களை தேவன் எழுதி தந்திருக்கிறார். அதிசயங்களை தேவன் வைத்து அப்படியே உங்க கண்ணு திறந்து வச்சிடுவோமே, அப்பா இதுல இருக்கிற அற்புதம் உங்க வாழ்க்கை எவ்வளவு விசேஷமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அரசியல் படிக்கணுமா? அரசியல் படிக்கணுமா? இன்னைக்கு உலகத்திலே அரசியலுக்கு நிறைய இளைஞர்கள் வாங்க வாங்கன்னு சொல்றாங்க. நல்லா, அது ஒரு பிசினஸ் தான். சோத்ரம் முந்தின காலங்களில் அரசியல் ஒரு சர்வீஸ், இப்போ பிசினஸ். சோத்ரம் படிக்கணுமா? பைபிளை பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனம், 17ஆம் அதிகாரம் 6, 7, 15 இதெல்லாம் பாருங்க. என்ன சூப்பரா அரசியல் பேசுவாங்க தெரியுமா? அந்த கண்ணாடி நீங்க படிச்சு பாருங்களேன். பைபிள் அப்படி இருக்கு. சோத்ரம் தானியேல் விஷயத்துல அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சோத்ரம் நல்ல ஞானவான்கள், நல்ல திறமையானவர்கள். போய் சொல்லுங்க, ராஜாவே அவர்கள் உம்மை மதிக்கவில்லை. ஃபர்ஸ்ட் வார்த்தை அப்படிதான் போட்ட. சட்டத்தை மீறிடான்னு சொல்லல, ராஜாவே உண்மை மதிக்கல. உடனே ராஜா டென்ஷன் ஆயிரும். அந்த கோபத்தில் அடுத்து சொன்ன காது கேட்க படிச்சு பாருங்களேன், நல்லா இருக்கும். தானியேல் நல்ல மனுஷன். ராஜாவே அவர் உம்மை மதிக்கவில்லை, உங்களுடைய கையெழுத்த கூட மதிக்கல. போ, எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்போ அந்த வார்த்தை பயன்படுத்தி அரசியல், அரசியல் விளையாட்டு. சோதர் தாவீது நாட்களிலே சோதர் அப்சலோம் விஷயம், அவன் ஜனங்களை அப்படியே கவர்ந்து கொள்வான் பாருங்களேன். அரசியல் இது எல்லாமே பைபிள் இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் படித்துக் கொள்வதற்கு இந்த பைபிளை கரெக்டா நீங்க படிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்காம இருந்தா எப்படி? நம்ம கையில தேவன் பைபிளை தந்திருக்கிறார். சோத்ரம் இந்த வேதத்தை வாசிக்காம இருந்துட்டு சோத்ரம் என் வாழ்க்கையில வெற்றி இல்லைன்னு சொன்னா, வாழ்க்கையில எந்த பகுதியில வெற்றி வேணுமோ அந்த பகுதிக்கு ஏற்ற வசனம் தேடி வாசியுங்கள், தேடி வாசியுங்கள். அந்த வசனத்துக்கு இணையான கோர்வையான வார்த்தைகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் இதை எழுதி தந்தார். எழுதி தந்த வார்த்தை உனக்கு பயன்பெறும். வேதத்தை பயன்படுத்துங்க, யூஸ் பண்ணுங்க. சோத்ரம் ஏதோ காலையில் எழுந்து இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளத்தை கண்டினியூவா பார்த்தேன். சோத்ரம் எல்லா பசங்களுக்கும் ஒரு வார்த்தை சொல்லி அப்படியே தேங்கி ஸ்டார்டிங் கரெக்டா இருக்கு, அடுத்து விட்டாச்சு. ஃபுல்லா படிச்சு கொடுங்க. வேதம் தான் மனுஷ வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், ஞானியாய் மாற்றும், திறமை உள்ளவனாய் மாற்றும், பேதையை ஞானியாக்கும். ஞானம், விவேகம், அறிவு என்னெல்லாம் வேணுமோ, வேகத்தை விட விவேகம் வேணும், எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இதை எழுதி தந்துட்டு சோத்ரம் வேற எங்கேயோ போய் அவங்க கிட்ட கணக்கை கேட்கலாமா, இவங்க கிட்ட கேட்கலாமா. அவர் ஜோம் பண்ணி சொல்வார், எப்ப கையில தந்திருக்கிறாருப்பா. இந்த வேதத்தை என்ன செய்யணும் சொன்னா சோத்ரம் 2 சாமுவேல் சோத்ரம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இந்த வசனம் என் நாவில் இருக்க வேண்டும், நாக்களை இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்பவுமே நம்ம நாக்கள் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வசனத்தை பயன்படுத்துங்க.
நாக்குல கர்த்தருடைய வார்த்தை இருப்பதாக. சோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாயிலும் இருக்க வேண்டும், இருதயத்திலும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தை வாயிலும் வச்சுக்கிடுங்க, இருதயத்திலும் இருக்க வேண்டும். இருதயத்துல வச்சு வாயில வரணும், வாயில சொல்லி இருதயத்துல போகணும். வார்த்தை அவ்வளவு வல்லமையானது. தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு எழுதி தந்தார். சிலர் இதை அந்நிய காரியமாக நினைக்கிறாங்க. இது யாருக்கோ எழுது, யாக்கோபுக்கு எழுது, இஸ்ரவேலுக்கு எழுது, பெலிஸ்தனுக்கு எழுதுது. எப்ப நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதான் சொல்லுவார், இந்த வசனத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசு, இந்த வார்த்தையை பத்தி பேசு, வீட்டெல்லாம் கொஞ்சம் எழுதி வை அப்படின்னு சொல்லி இருக்கு. சோத்திரம். எதுக்கு? இந்த எழுதி வைக்கிற காரியம், இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் டைம் வர்றதால சொல்லுகிறேன். நல்ல ஸ்கூல்ஸ்ல உள்ள நல்ல ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. சில ஃபார்முலாஸ், சில முக்கியமான பேசேஜஸ் எழுதி சோவரில் மாட்டி வைங்க. நீ போகும்போது வரும்போது அதை நினைச்சு படிச்சுக்க. எதுக்குன்னு சொன்னா அது உனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும், பரீட்சைக்கு பயன்படும். சரியா? ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் டியூஷன் போறவங்களுக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு திரும்ப திரும்ப அதை பார்க்கணும்? அப்படியே மனசுல பதிஞ்சிடும். அப்ப தேவன் இப்படி சொல்லி இருக்கு, அந்த வசனம் இப்படி இருக்கு, நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு வீட்டுல வசனம் இருக்கு, நீ ஆசீர்வாதமா இருப்ப. அப்பா சொல்லுது, நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. வசனம் உன் வழி வாய்க்கும். ஆமா, நம்ம பிள்ளைகள் தெரிய வேணும், நமக்கு தெரியணும். என் வழி வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். போக்கையும் வரத்தையும் கத்தர் காத்துல பத்திரமா போயிட்டு வருவேன். போனாலும் ஆசீர்வாதம், வரும்போதும் ஆசீர்வாதம். எழுதி வைங்க வீட்டுல. வசந்த வீட்டின் நிலைக்கால எழுதி வை. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றாரு? அந்த வசனத்தை பாருங்க. சில வசனங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில வீடுகளில் சில மேக்சிமம் வசனம் காமனா இருக்கும். நிச்சயமாக ஆசீர்வாதி அப்படியெல்லாம் இருக்கும். ஒரு முறை ஒரு வீட்டில் சோத்திரம், அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஏறக்குறைய டாக்டரேட் பண்ண பிள்ளைகள். சோத்திரம் 3 பிள்ளைகள் நினைக்கிறேன், டாக்டரேட் பண்ண பிள்ளைகள். அந்த அப்பா அம்மா கொஞ்சம் படிப்பு குறைஞ்சவங்க. அப்பா ஒரு புத்தியை எழுதி வச்சார். வீட்டில் ஒரு வசனம், உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நான் கேட்டேன், இப்படி ஒரு வசனம் வச்சிருக்கீங்க? இல்லப்பா சார், நான் இப்போ சின்ன வயசு. சொன்னாங்க, பா சார், அம்மா சின்ன ஸ்டேஜ் பார்க்க நல்லா தான் இருக்கும், வயசாகும் போது கொஞ்சம் அசிங்கமா மாறும். இந்த பிள்ளைகள் அப்பதான் கொஞ்சம் பெரிய ஆட்களாக வரும். தாயை அசட்டை பண்ணக்கூடாது. தாயை, என் மனைவி என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. எழுதி வச்சிருக்கிறார். இந்த பிள்ளைகள் டெய்லியும் பார்க்கும், உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாது. ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், அன்பு கூறுவது குறித்து, வார்த்தையினாலும் உண்மையினாலும் என்ன செய்ய வேண்டும், அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவது வார்த்தையினால் அல்ல, உண்மையா செய்யணும். அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வசனங்களை நீங்க வீடுகளை எழுதி வைக்கும் போது உங்களுக்கு தெரியாமலே அல்ல நமக்கு தெரியாமலே நம்முடைய வீட்டாருக்குள்ளே அந்த வசனம் தாக்கத்தை உருவாக்கும். வசனம் வல்லமை உள்ளது. ஆவியான வசனம், ஜீவனான வசனம். இந்த ஜீவனான வசனம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி உங்க வாழ்க்கை மாறிடும். சோத்திரம். அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி விலக்குவேன். நான் நம்புறேன், ஏன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார். அற்பாய் சொல்ல பாலகனிரான். அப்ப இந்த வசனங்களை நம்முடைய வாயிலும் நம்முடைய இருதயத்திலும் நம்ம எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறோம். தொழில் ஸ்தாபனங்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாம் தேவனுக்கு ஆசீர்வாதம் தருவார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தை வசனங்களை நம்ம அவ்வளவு கருத்தாய் கவனமாய் கை கொள்ளும் போது, பயன்படுத்தும் போது வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. வாழ்க்கை வெற்றியாய் மாறுகிறது. Thou shall have good success. நல்ல வெற்றி உன் வாழ்க்கையில் வரும். வெற்றி அல்ல, நல்ல வெற்றி. வெற்றிகரமான தோல்வி அல்ல, தோல்விகரமான வெற்றி அல்ல, நல்ல வெற்றி வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வெற்றி வேணுமா? பைபிளை வாசி. தேவன் தந்திருக்கிறார்.
சோத்ரம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவது, நீங்க வேதத்தை வாசிக்கிறது உங்க காதுல கேட்கணும். சைலண்ட் ரீடிங் அல்ல, அமைதியாய் வாசிப்பதில். நீங்க வாசிக்கிறது உங்க காதுல கேட்கணும். கேட்டால் உங்கள் மனதிலும் உங்கள் இருதயத்திலும் அது பதியும். பதியும் போது கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணீங்கன்னா நீங்க சில டைப் பண்ண அதுவே சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடும். அதே போல உங்களை சூழ்நிலைக்கு தக்கதான சில வார்த்தைகளை அதை டக்கு டக்குன்னு எடுத்து போடும். அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பயனுள்ளதாய் மாறும், வாழ்க்கை ஆஸ்வாதமாய் மாறும். சோத்ரம். ஜெபத்துல நான் சொல்லி தந்தேன்னு நினைக்கிறேன். மனுஷன் ஆயுசு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வழி உண்டா? உனக்கு நீடித்த நாட்கள் உண்டாகும்படிக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. பைபிள் இருக்கு. அப்போ நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு. இந்த மாதிரி எல்லாமே இந்த பைபிள்ல இருக்கிறதுனால வேதத்தை அதிகமாய் வாசிப்பீர்களாக. எவ்வளவு அதிகமாய் இதை முக்கியப்படுத்த முடியுமோ முக்கியப்படுத்துங்க. தாவீது சொல்வார், இந்த வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இருதயத்தை வச்சு வைக்க வேண்டும். சோத்ரம். வசனம் இருதயத்தில் இருந்ததுன்னு சொன்னா இந்த வசனம் ஏற்ற காலத்தில் நமக்கு உதவி செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் வசனங்களை சொல்லிக் கொடுங்க. நமக்கு தயாமணி டீச்சர் இங்க இருக்கிறாங்க. நீங்க அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பாருங்களேன். சிலருக்கு அவங்க ரொம்ப பேசுறது பிளேடு மாதிரி இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். ஆனா அவங்க எத்தனை முறை பேசினாலும் ஒரு வசனம் அது சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி நீங்க பேசுனீங்கனாலும் ஒரு வசனத்தையாவது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. சோத்ரம். ஏன்னா அது உள்ள கிடக்கு. அதனால டக்கு டக்குன்னு வசனம் செய்யும், வாழ்க்கையிலே வரும். சோத்ரம். நம்ம இருதயத்திலே நம்ம பேசும்போது ஜெபம் பண்ணும்போது வார்த்தையாகவே அது வர வேண்டும். வார்த்தை சொன்னா தேவனுடைய வசனமான வார்த்தையாக அது வர வேண்டும். அது வந்தா தான் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லி இருக்கிறீரே, எனக்கு சொன்னீரே, இப்படி எழுதி இருக்குதே. சோத்ரம். பைபிள் இயேசு சொன்னா எழுதி இருக்குதே. பிசாசு ஓடிய போனா பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசு ஜெயித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சாட்சியின் வசனத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். ஜெயிக்கணும்னு சொன்னா பைபிள் தான். நம்ம வாழ்க்கையிலே நல்ல ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த வேதத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களாக. வார்த்தை அனுப்பி அவளை குணமாக்குகிற தேவன். சுகம் வேணுமா? வார்த்தை. சௌக்கியம் வேணுமா? வார்த்தை. உங்க வாழ்க்கையில என்ன வேணும் அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பைபிளை படிங்க. ஒவ்வொரு முறையும் பைபிளை வாசிக்கும் போது நீங்க தனியா அப்படி பண்ணி பாருங்க. சோத்திரம். குடும்ப வாழ்க்கைக்காக இந்த முறை படிக்கிறேன். அப்ப இந்த குடும்பங்களை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த குடும்பத்துக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், அப்ப என் குடும்பத்துக்கு இதெல்லாம் வரணுமே, வந்திருக்கணுமே, கேட்கலாமே. நான் ஒரு தொழில் பண்ணுகிறேன், என் தொழில் எப்படி இருக்க வேண்டும். நிறைய தொழில் துறைகளை குறித்து நம்ம படிக்கிறோம். தொழில் துறை. சோத்திரம். அப்போ அந்த மாதிரி அந்த கண்ணோட்டத்தை நீங்க படிச்சு பாருங்களேன். வாழ்க்கை வெற்றி பெறலாம். ஏனென்றா வசனம் வீணா என்ன செய்யாது, திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது. தேவன் சொன்ன வார்த்தை வீணல்ல. தாம் சொன்ன வார்த்தை குறித்து மனஸ்தாபப்படுகிற தேவனும் அல்ல, மனம் மாறுகிற தேவனும் அல்ல. வானம் பூமி ஒழிந்தாலும் இந்த வசனம் மாறாது. பிரைஸ் தி லார்ட். அப்படி கேரண்டியா தந்திருக்கிற வசனத்தை இன்னும் சொல்ல போனா பரலோகத்துக்கு போனா இந்த வசனம் நமக்கு பிரயோஜனப்படும். இப்படிப்பட்ட வசனத்தை வாசிக்காம சோத்திரம் என் வாழ்க்கையில வெற்றி வேணும்னு சொன்னா எப்படி? எனக்கு தெரியும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் அதிகாலையில் எழும்பி வேதத்தை வாசிக்கிறவர்கள் உண்டு. சில நேரம் முழங்கால் இருந்து பைபிள் வாசிகள் உண்டு. எனக்கு தெரிந்த குறிப்பிட்ட 2 அந்த குடும்பத்தில் 3 பேர் டாக்டர்ஸ் நினைக்கிறேன். பெரிய படிப்பு எல்லாம் இல்லை. சோத்திரம். ஆனா அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பைபிளை முழங்கால இருந்து அந்த பிள்ளைகள் படிக்கும். அவங்க வீட்டார்கிட்ட சொல்றது, பாஸ்டர் முழங்கால இருந்து பைபிள் வாசிக்கிறார். வாசிட்டு மெடிசன் எக்ஸாம் எழுதி சோத்ரம். இன்னைக்கு சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெரிய டாக்டர்ஸா இருக்கிறார்கள். லோக்கல் கிராமத்துல கன்னியாகுமரி மாவட்டத்திலே கடைசி பஞ்சாயத்து மருதுகுச்சி பஞ்சாயத்து. சோத்ரம்.
அதுக்கு ஒரே காரணம் பைபிள் தான். உங்களுக்கு தெரிய வேண்டும், வேதத்தை அப்படி முக்கியப்படுத்துங்க. கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் சொல்ல என்ன பண்ணாங்கன்னா இப்படி வச்சு அப்படி தூக்கி போடுறது. இது என்ன அநியாயம்? இதுக்கு எத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்கான். இதை எவ்வளவு கருத்தாய் நேசிக்க வேண்டும், இதை எவ்வளவு கருத்தாய் வாசிக்கணும். சோத்திரம். ஏதோ ஓரலா ரீட் பண்ற மாதிரி அப்படி ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா இதனால சக்சஸ் ஆகாது. கருத்தாய் நீங்க வாசிங்கன்னா, கருத்தாய் இதுல தேடினீங்கன்னா, சோத்ராம் இதுல தேடி பாருங்கள், நித்திய ஜீவன் வரைக்கும் இதுல இருக்கு. ஜீவன் அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் இதுலதான் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட வேதத்தை, இது நல்ல ஒரு சக்சஸ் மேனுவல் நம்ம கையில தேவன் தந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள், உங்க வாழ்க்கை முதிர் வயது வரைக்கும் தேவன் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவேன் சொன்னா இதுல தானே இருக்கு. அப்படி இருக்கா? இருக்கு. பலன் ஒடுங்கும் போது கைவிடாத தேவன், முதிர் வயதில் தள்ளிவிடாத தேவன் எழுதி இருக்குல்ல. அப்போ இதை நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாருமே சக்சஸா வரலாம். குட் சக்சஸ், நல்ல சக்சஸ் வரலாம். வேதம் சொல்லி இருக்குது. உங்க வாழ்க்கை தெரிய வேண்டும், வேதம் சொல்லி இருக்கிறது. வேதம் மாறாது, வசனம் மாறாது. ஸ்தோத்திரம். பெரிய பெரிய காரியங்கள் சாதிப்பதுக்கு வசனம் மட்டும் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள் மாத்திரம் இதுல எல்லாமே இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். தேடி வாசிங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. நான் இன்னொரு முக்கியமான பகுதிகளை வரணும். ஸ்தோத்திரம். நேரம் வேகமாய் போனபடினா அடுத்த வார்த்தை நான் கண்டினியூ பண்ண விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். வேதத்தை மறக்காதீங்க. பெற்றார்கள், நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். வேதத்தை மறக்காதீங்க. இதுல மகத்துவங்களை எழுதி தந்திருக்கிறார். நீங்க பைபிள் வாசிக்க மறக்காதீங்க. ஒரு நாள் 2 நாள் விட்டா மாதிரி இருந்ததுன்னா டக்குனு நாள் போயிடும். மறந்து வேதத்தை முக்கியப்படுத்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சக்சஸ் வாழ்க்கையில வெளிப்பட தேவன் உதவி செய்வாராக.